how to select, what is the criteria, எதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு புரோட்டீன் நல்ல புரோட்டீன் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்புறம் அட் தி எண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னைய கேட்கலாம். ரைட், வெல்கம் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தி புரோட்டீன், ரிகார்டிங் புரோட்டீன். ரைட், புரோட்டீன்னா என்ன? ஃபர்ஸ்ட் புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். புரோட்டீன் மீனிங்கே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதான் ஒரு இம்பார்ட்டன்ட். இது இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஒரு 5 காம்பவுண்ட். அது என்னன்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ். இந்த 5 காம்பவுண்ட்ல ஒரு முக்கியமான காம்பவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். இதோட சேர்ந்து பாஸ்பரஸ் இருக்குது, அயர்ன் இருக்குது. பாஸ்பரஸ், அயர்ன் ஒரு சில இதுல இருக்குது. ஸோ இதான் ஒரு புரோட்டீன்ங்கிறது காம்பவுண்ட் சேர்ந்தது. 5 காம்பவுண்ட், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர். தென் புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாடி வெயிட்ல 20% பாடி வெயிட் வந்து புரோட்டீன் தான். 20% ஆஃப் த பாடி வெயிட் வந்து புரோட்டீன். அதுல வந்து இப்போ இந்த காம்பவுண்ட்லயே பாத்தீங்கன்னா 5 காம்பவுண்ட்லயே 16% வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட் 16% வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் 16%. இதுல when compared to carbohydrates and fats, அதுல எல்லாம் நைட்ரஜன் காம்பவுண்ட் கிடையாது. வேற புரோட்டீன் உள்ளதான் நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் பின்னால சொல்றேன். தென் புரோட்டீன்னா என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் எசென்சியல், அதாவது அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் வந்து மொத்தம் 22 இருக்குது. அதுல 9 வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், 13 வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இந்த போத் எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம டிஷ்யூ புரோட்டீனுக்கு கண்டிப்பாக தேவை. வாட் இஸ் எசென்சியல் புரோட்டீன்? எசென்சியல் புரோட்டீன், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்ன? அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா இட் இஸ் நாட் சிந்தசைஸ்டு பை த பாடி. இது வந்து வெளியே இருந்து வர்றது தான் எசென்சியல். அதாவது வெளியே இருந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் சிந்தசைஸ்டு இன் தி பாடி. வேறஸ் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாடியிலேயே சிந்தசைஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் அது நான் எசென்சியல். ஆனா இந்த எசென்சியல் 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் வெளியே இருந்து நம்ம கண்டிப்பாக சப்ளை பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் எசென்சியல் ஃபார் தி டிஷ்யூ, ஆல் த டிஷ்யூ புரோட்டீன்ஸ். இதுல வந்து எப்படி நம்ம புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் அமினோ ஆசிட். இப்போ ஒரு புரோட்டீனை வந்து நம்ம சாப்பிட்றோம், டைஜஸ்ட் ஆகுது. அது என்ன ஆகுது? அது வயிற்றுக்குள்ள போய் அப்படியே இட் பிரேக் இன்ட் அப்பார்ட் இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸா அது பிரியுது. ஸோ இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸா பிரிஞ்ச உடனே நம்மளுடைய பாடி செல்லு வந்து அதான் அந்த அமினோ ஆசிடை யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிஷ்யூக்கு தகுந்த மாதிரி அது அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ணி ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணிடுது. இது டிஃபர் ஃப்ரம் டிஷ்யூ டு டிஷ்யூ. ஸோ அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு புரோட்டீனை உருவாக்கிறது நம்ம பாடியே. ஸோ நம்ம பாடியே சிந்தசைஸ் பண்றது நான் எசென்சியல். வேற எசென்சியல் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து இருக்கிறது தான் எசென்சியல். ஸோ இது எப்படி வருது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீன்ல ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். தென் இட் கம்ஸ் டு ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் இருந்து அதுல ஒரு குரோமோசோம்ல இருந்து ஒரு டிஎன்ஏ வரும். இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இந்த அமினோ ஆசிட்ஸோட சீக்வன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுல ஏதாவது ஒரு அமினோ ஆசிட்ல ஒரு ஷார்டேஜ் வந்ததுன்னா ஒரு டிஷ்யூ புரோட்டீன் வந்து சரியான புரோட்டீனை ஃபார்ம் பண்ண முடியாது. அதுதான் இது ரொம்ப முக்கியம். கரெக்டான அமினோ ஆசிட் வந்து ஒவ்வொரு டிஷ்யூக்கும் இருக்கும். அந்தந்த இதை வந்து பாடியே டிசைட் பண்ணும். வாட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் நம்ம இந்த டிஷ்யூக்கு தேவைங்கிறது பாடியே டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். நெக்ஸ்ட். ஸோ நம்ம இந்த இப்போ அமினோ ஆசிட்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த அமினோ ஆசிட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஏன்னா டிஃபரெண்ட் 22 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் மாத்திரம்
வெளியே இருந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்றோம். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாடியில சிந்தசைஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஸோ ஆனா இது ரெண்டுமே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் பாடியில சிந்தசைஸ் பண்றதுக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் தேவை. அது மாத்திரம் தனியா சிந்தசைஸ் ஆகாது, உண்டாகாது. இதுக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட் சமயத்துல தேவைப்படும். தென் நம்ம வந்து அடுத்து டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன், என்னென்ன புரோட்டீன் நம்ம பாடியில இருக்கு. யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம சோர்ஸ் தான் அனிமல் புரோட்டீன், பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் சொல்லுவோம். அது சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இது வந்து என்னென்ன வகையான புரோட்டீன் நம்ம பாடியில இருக்குது. அது இந்த இதை வச்சுதான் நம்ம பாடியில இருக்கிற அனைத்து மெட்டபாலிசமும் நடக்குது. இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் புரோட்டீன், ரெண்டாவது குளோபுலர் புரோட்டீன்ஸ், மூணாவது மெம்பரேனஸ் புரோட்டீன். யாரோ ஒருத்தர் கை காமிச்சுட்டே இருக்காங்க. ஃபைப்ரஸ் புரோட்டீன்னா என்ன? ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆக்டின், எலாஸ்டின், கொலாஜன், ஃபைப்ரோனெக்டின், இதெல்லாம் வந்து ஃபைப்ரஸ் புரோட்டீன். அதாவது இன்ஃபேக்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் நான் என்னன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி குளோபுலர் புரோட்டீன் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20-22 இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காமிக்கிறது. குளோபுலர் புரோட்டீன் என்ன? ஆல்புமின், சி ரியாக்டிவ் புரோட்டீன், ஹீமோகுளோபின், இம்யூனோகுளோபுலின் ஏ, இம்யூனோகுளோபுலின் எம், இம்யூனோகுளோபுலின் இ, இம்யூனோகுளோபுலின் ஜி, இம்யூனோகுளோபுலின் டி, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மெம்பரேன் புரோட்டீன். மெம்பரேன் புரோட்டீனா இது மெம்பரேன்ல இருக்கக்கூடிய செல்லோட மெம்பரேன்ல இருக்கக்கூடியது. ஈஸ்ட் ரிசெப்டார்ல ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார், குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு 20 வகை இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 தான் கோட் பண்ணிருக்கேன். ஆனா 2 நினைச்சிட வேணாம். ஒவ்வொரு ஃபைப்ரஸ் புரோட்டீன்ல ஒரு 20 ஐட்டம் இருக்குது, குளோபுலர் புரோட்டீன்ல ஒரு 17 ஐட்டம் இருக்குது, மெம்பரேன் புரோட்டீன்ல ஒரு 18 ஐட்டம் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த புரோட்டீன்ஸ் என்ன பண்ணும்? ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அதை பார்க்கணும். குளோபுலர் புரோட்டீன் வந்து ஒவ்வொரு ஆன்டிபாடிஸ் இதுக்குள்ள எல்லாம் இருக்கும், ஹீமோகுளோபின் இருக்கும். அதே மாதிரி மெம்பரேன் புரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்னலிங், அதாவது செல்லோட மெம்பரேன்ல அந்த புரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த புரோட்டீன்ஸ் இருந்தா தான், பர்டிகுலர் ரிசெப்டார்ல அந்த புரோட்டீன் இருந்தா தான் இந்த சிக்னலிங் நடக்கும், டிரான்ஸ்மிட் ஆகும் மெசேஜ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் கண்ட்ராக்டில் புரோட்டீன்ஸ். கண்ட்ராக்டில்னா இப்ப நம்மளுடைய பாடியோட மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஆக்டின், மயோசின் 2 புரோட்டீன் தேவை. இதான் மசில் கண்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம பாடியில இருக்கக்கூடிய அனைத்து தசைகளும் நல்லா செயல்படணும்னா இந்த ஆக்டின், மயோசின் இருக்கணும். இந்த ஆக்டின், மயோசின் நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இந்த புரோட்டீன் வந்து இதுக்கு பேர் தான் கண்ட்ராக்டில் புரோட்டீன். அதாவது கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும், கண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன். இது நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ். இதான் ஃபைப்ரஸ் அண்ட் ஸ்ட்ரிஞ்சி ப்ரொவைட் சப்போர்ட். அதாவது இதை தான் நான் சொன்னேன், கெராட்டின் ஸ்ட்ரென்தன்ஸ், அதாவது ஹேரு, ஃபெதரு, ஹார்னு, பீக்ஸ், இதுல எல்லாம் கெராட்டின் இருக்கும். கெராட்டின்ற புரோட்டீன் ஒரு முக்கியமான புரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர்ல இருக்கும், ஸ்கின்ல இருக்கும், ஹேர்ல, நெயில்ல இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபைப்ரஸ் புரோட்டீன். கெராட்டின். இது கொலாஜன் வந்து நம்மளுடைய ஸ்கின். கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் வந்து நம்ம பாடி இப்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா, ஃபர்மா இருக்குன்னா அதுக்கு கொலாஜன், எலாஸ்டின் தான் முக்கியமான புரோட்டீன். அதனால இது நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். கனெக்டிவ் டிஷ்யூஸ், அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தசையெல்லாம் இழுத்து டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் அட்டாச் ஆயிருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த இதெல்லாம் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் இருக்க ஸ்ட்ரக்சர், கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், மூவ்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். நெக்ஸ்ட் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் புரோட்டீன். அதாவது அமினோ ஆசிட்ஸ் போய் பாடியில ஸ்டோர் ஆகுது. எப்படி? இப்போ எக் ஒயிட்ல வந்து அல்புமின் இருக்கு, அதே மாதிரி கேசின், மில்க் பேஸ்டு புரோட்டீன் வந்து கேசின். அதே மாதிரி ஹீமோகுளோபின்ல வந்து குளோபின் 2 இருக்குது. அதே மாதிரி லிவர்ல வந்து பெரிட்டின் புரோட்டீன் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் ஆகுது. புரோட்டீன் போய் நம்ம பாடியில, புரோட்டீன் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் த பாடி, பட் இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் ஸ்டோர் ஆகுது. இதெல்லாம் அந்தந்த குறிப்பிட்ட இன்கிரீடியன்ட் வந்து அதுல ஸ்டோர் ஆகுது. பட் இன் ஜெனரல் புரோட்டீன் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் த பாடி. இது எப்படி இதானா, புரோட்டீன் வந்து நம்ம பாடியில போய் ஒரு மெட்டபாலிசம் நடந்து, அந்த மெட்டபாலிசம் அமினோ ஆசிட் பிரேக் டவுன் ஆகி ஒரு அமினோ ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், இந்த புரோட்டீன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இது போய் அடிப்போஸ் டிஷ்யூல போய் இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிடும்.
ஸோ புரோட்டீன் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் த பாடி, வேற கார்போஹைட்ரேட் அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். பட் இது வந்து எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அது அடிப்போஸ் டிஷ்யூல அந்த எனர்ஜி பின்னால ரிலீஸ் ஆகிக்கணும். பட் ஆஸ் சச் இன்னைக்கு சாப்பிட்ற புரோட்டீன் இன்னையோட சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். இந்த டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் எப்படின்னா, ஒரு நியூட்ரியன்ட் அப்படியே இந்த புரோட்டீன் வந்து கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் பர்டிகுலர் டிஷ்யூக்கு போய் சேரும். இப்போ ஹார்ட்டுக்கு என்ன தேவையோ அது போய் சேரும், ஸ்டொமக்கு என்ன தேவையோ, இல்ல பேங்க்ரியாஸோ, இல்ல லிவரு, எல்லாத்துக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. அதான் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் எதுல இருக்குது? ஆர்பிசில இருக்குது. இந்த ஆர்பிசில வந்து ஹீம்னா அயன் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது ஹீமோகுளோபின். ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். இந்த மாதிரி பாடியில நிறைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ஸ் இருக்குது. அது மூலமா எல்லா புரோட்டீனும் வந்து கேரி பண்ணிக்கிட்டு போகும். ஸோ அதான் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் பேரு. இன் ஜெனரல் பொதுவா புரோட்டீன் வந்து இந்த மாதிரி வெரைட்டியா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியா புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுவும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, அதாவது பாடியில ஃபார்ம் ஆகும், பிரேக் டவுன் ஆகி அந்த திருப்பி ஒவ்வொரு டிஷ்யூக்கும் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரோட்டீனை சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே அமினோ ஆசிட்ஸா பிரேக் டவுன் ஆகுது. அந்த அமினோ ஆசிட்ஸ் ஒவ்வொரு டிஷ்யூக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து திருப்பி வந்து செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிறோம். அது வந்து பாடி, நம்மளோட பாடியே அதை செய்யும். ஒவ்வொரு இதுக்கு எது சூட்டபிளோ அந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம புரோட்டீன், இதுதான் இவ்வளவுதான் 3 டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரல், அதாவது ஃபைப்ரஸ், குளாபுலார் அண்ட் மெம்பரேன். இதுதான் 3 டைப் புரோட்டீன். இந்த 3 டைப் புரோட்டீன்லாம் பாடி முழுவதும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. அடுத்து நம்ம புரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் சம் ஆஃப் த ஃபுட்ஸ். எதுல நிறைய பேர் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன்னா, நான் புரோட்டீன் நல்லா தான் சார் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. பட் இது எதுக்கு அந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்குன்னா, அனிமல் புரோட்டீன், பிளான்ட் புரோட்டீன், அதாவது பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ்ல இருந்து வரக்கூடிய புரோட்டீன். இதுல எப்படின்னா அனிமல் புரோட்டீன்ல வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9 இருக்கும். அதுக்கு பேர் கம்ப்ளீட், பயாலஜிக்கலி கம்ப்ளீட்னு பேரு. வேற பிளான்ட் புரோட்டீன்ல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9 இருக்காது. அது வந்து காம்பினேஷனா நம்ம கொடுத்தா தான் நமக்கு அது வரும். இப்ப இதுல பாருங்க, அனிமல் புரோட்டீன்ல வந்து மில்க்ல இருக்குது, மீட்ல இருக்குது. இதுல எதுல ஜாஸ்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன், சோயாபீன்ல தான் 43.2 இருக்குது. அதே மாதிரி சீரியல், இப்ப சீரியல்னா எது பருப்பு வகைகள், பல்சஸ் வந்து பயறு வகைகள். ஸோ பருப்பு வகையிலும் பயறு வகையிலும் புரோட்டீன் இருக்குது. ஆனா அதோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா 21 ல இருந்து 28 கிராம் தான் பயறு வகையில். பருப்பு வகையில் பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 13 கிராம் தான் இருக்குது பெர் 100 கிராம். ஸோ அவ்வளவுதான் இருக்கு. வேற சோயால வந்து 43 இருக்குது. ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கு, வெஜிடபிள். ஃப்ரூட்ஸ்ல எதுல ஜாஸ்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவால வந்து அதாவது கொய்யால வந்து ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லயும் இருக்குது. இந்த புரோட்டீன் பயாலஜிக்கலி கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபுட்ல 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருந்தால் அது கம்ப்ளீட், பயாலஜிக்கலி கம்ப்ளீட். குறைவா இருந்தா இது இன்கம்ப்ளீட். இப்ப அனிமல் ஃபுட்ஸ்ல எல்லாத்துலயுமே 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். வேற பிளான்ட் ஃபுட்ல வந்து பொதுவா அவ்வளவா கம்ப்ளீட்டா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9 இருக்காது. அதுக்கு தான் கொஞ்சம் நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்றப்ப என்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நினைச்சு பாருங்க எல்லாருமே. முதல்ல சாதம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பருப்பு, அப்புறம் நெய், அதுக்கப்புறம் சாம்பார், கூட்டு, அவியல், பொரியல், இந்த மாதிரி வரிசையா வரும். இது எதுக்கு இப்படி வைக்கிறாங்கன்னா, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9 கவர் ஆயிரும். ஒண்ணுல வந்து குறைவா இருக்கும், இன்னொன்னுல குறைவா இருக்கும். எல்லாம் கவர் ஆகுதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம இது சொசைட்டில நமக்கு வைக்கிறாங்க. அதோட அர்த்தம் அதுதான். அந்த காலத்திலேயே அப்படி அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூதாதையர்கள் பண்ணிருக்கிறது இன்னைக்கு அது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு புரோட்டீன் ஃபுட்லயும் மேக்சிமம் இப்ப பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ல சோயாபீன் தான் 43.2. எக்ல வந்து பாத்தீங்கன்னா 13, தட் இஸ் கால்டு ரெஃபரன்ஸ் புரோட்டீன். ஸோ எக் வந்து அந்த மாதிரி அனிமல் இதுல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இதோட புரோட்டீனோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்? இது வந்து என்ன ஆகும், புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புரோட்டீன் வந்து எவ்வளவு எனர்ஜி கொடுக்குன்னா 4 கிலோ கலோரிஸ் கொடுக்கும். 1 கிராம் புரோட்டீன் வந்து 4 கிலோ கலோரிஸ் கொடுக்கும். பொதுவா புரோட்டீனை வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஆனா இது வந்து இட் இஸ் அ பில்டிங் பிளாக். எப்படி ஒரு கட்டடத்துக்கு செங்கல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து இது ஒரு பில்டிங் பிளாக்ஸ். அந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸா இருக்கிறதுனால புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் growth. அதுக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இதனால தான் அத்லட்டிக்ஸ் எல்லாம் முக்கியமா இந்த புரோட்டீனை இதுல வே புரோட்டீன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இட் சஸ்டைன் த எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணும் புரோட்டீன். அதாவது டெய்லி அதுக்காகத்தான் நம்ம வந்து டெய்லி மேக்ஸிமம் 60 கிராம்ஸ் எல்லாருமே அடல்ட் சாப்பிடணும். விமன் வந்து 50 கிராம்ஸ் எல்லாருமே புரோட்டீன் கண்டிப்பா சாப்பிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டைன் த செல்ஸ்ல ஒவ்வொரு செல்லையும் வந்து என்னென்ன இருக்கு இது இருக்கோ டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி அதை அப்படியே மெயின்டைன் பண்றது இந்த புரோட்டீன் தான். ஸோ அதாவது புரோட்டீன் இந்த சென்ஸ் அதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் போய் செல்லுல வந்து இருக்கக்கூடிய செல்லோட சைட்டோபிளாசம் இருக்கிறது எல்லாமே புரோட்டீன் தான். தென் சப்போர்ட்ஸ் தி இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் இஸ் நத்திங். அதுல புரோட்டீன் இல்லைன்னா இம்யூன் சிஸ்டமே இல்லை அப்படி சொல்லலாம். இப்ப அதனாலதான் இன்னைக்கும் இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு புரோட்டீன் இஸ் த நம்பர் 1 சோர்ஸ். புரோட்டீன் வந்து நம்பர் 1 சோர்ஸ். காரணம் இம்யூனிட்டி. இம்யூன் சிஸ்டத்துக்கு புரோட்டீன் இஸ் வெரி 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 எசென்ஷியல். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்துக்கும் புரோட்டீன் தேவை, இம்யூன் செல்ஸுக்கும் புரோட்டீன் தேவை. ஸோ இப்போ வந்து இப்போ புரோட்டீன் ஒரு ஆளுக்கு சரியா இல்லை, கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டம் சரியா செயல்படாது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் கொரோனாக்கு எல்லாரும் இம்யூனிட்டியை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்றோம், புரோட்டீனை பத்தி பண்ணோம். ஈவன் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் புரோட்டீன் ரிச் ஃபுட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னா மெயினா இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு. இம்யூனிட்டியை வந்து நம்மளுடைய இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி, அதாவது அக்யூர்ட் இம்யூனிட்டி எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு தான் இந்த புரோட்டீன். அதனால புரோட்டீனோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி இம்யூன் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் ஹேர், ஸ்கின், நெயில். நம்மளுடைய முடி வந்து முழுக்க முழுக்க 80 to 85% புரோட்டீன் தான். அதான் கெராட்டின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கின்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான் கொலாஜன். அதுதான் ஃபேர்மா வச்சுக்குது. ஸ்கின்லையும் அதே மாதிரி கெராட்டின் இருக்குது, கொலாஜின் இருக்குது, எலாஸ்டின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃபேர்மாவும் நெயில்ஸையும் அதே மாதிரி ஹெல்த்தியா வச்சுக்கிறது இந்த புரோட்டீன் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். புரோட்டீன் கிட்ஸுக்கு, அதாவது கிட்ஸுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புரோட்டீன். நிறைய பேர் அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன் growth and development ஃபார் த கிட்ஸுக்கு வந்து மெயினா புரோட்டீன் தான். ஈவன் நம்ம புரோட்டீனை அசஸ் பண்றது கூட கிட்ஸுக்கு கொடுத்து தான், ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, ப்ரீ ஸ்கூல் சைல்டுக்கு கொடுத்து தான் இந்த புரோட்டீனையே நம்ம அசஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளவு சச் அன் இம்பார்ட்டன்ட் growth and development பார்க்கறது கிட்ஸுக்கு அவசியம் தேவை. இட் சப்போஸ் கிட்ஸுக்குள்ள எனர்ஜி லெவலையும் பூஸ்ட் பண்றது, அதே மாதிரி வைட்டாலிட்டியும் கூட்டுறது. இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஃபார் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். எல்லாத்துக்குமே கிட்ஸ் வந்து வளர்ற குழந்தைகள் எல்லாத்துக்குமே புரோட்டீன் அவசியம் தேவை. அதனாலதான் சத்துணவுல கூட முட்டையை போடுறோம். கவர்மெண்டே சத்துணவுல இன்னைக்கு முட்டையை போடுறாங்க. அதே மாதிரி காக்னிட்டிவ் ஹெல்த்ங்கிறது மென்டல், அதாவது ஒரு குழந்தைக்குள்ள ஞாபக சக்தி, குழந்தை எல்லாம் அந்த மாதிரி மெமரி பவர், ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்க்குறது காக்னிட்டிவ் ஹெல்த்தி பார்க்குறது. சப்போர்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம் நான் ஏற்கனவே சொன்னதான். இந்த சப்போர்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம்னு இருக்கு பாருங்க, இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரும். அதாவது கிட்ஸுக்கு வரும், மென்னுக்கு வரும், விமனுக்கு வரும், எல்டர்லி பீப்புளுக்கு வரும். ஏன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூன் சிஸ்டம். இன்றைக்கு இந்த கூட்டத்துல பாத்துக்கிட்டுங்க எல்லாருமே புரோட்டீனை சாப்பிட்றீங்களா? யூ அசஸ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் அப்புறம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குழந்தைகளுக்கு கரெக்டான புரோட்டீன் கொடுக்கறோமா? குழந்தைகளுக்கு இதனால என்ன வரும்? புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஏற்பட்டால் என்ன வரும்? கொஞ்சம் பாருங்க, ஸ்லக்கிஷ் மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்லக்கிஷ் ஃபீலிங் அண்ட் ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும். அடுத்து வந்து wound ஹீலிங் வந்து ஸ்லோவா இருக்கும். wound ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன். அது எஸ்பெஷலி wound ஹீலிங் வந்து அதுக்கு புரோட்டீன் இல்லைன்னா wound ஹீலிங் ஸ்லோவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ்டு மசில்ஸ் டெவலப்மெண்ட். மசில் டெவலப்மெண்ட் வந்து கரெக்டா, அதுக்கு தான் ஆர்ம் மசில் சர்க்கம்ஃபரன்ஸ் நாங்க வந்து குழந்தைகளுக்கு அசஸ் பண்றப்ப அந்த சர்க்கம்ஃபரன்ஸை பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட்? இம்யூனிட்டி. அகைன் இம்யூனிட்டி, டிலேடு growth ரேட்டு, தென் ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா ஹங்கர், பசி இருக்காது. இதெல்லாம் குழந்தைகளோட growth அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அசஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இத மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் தி
சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஆனா இந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம அப்சர்வ் பண்ணா தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஃபார் மென். இது அதே தான், மசில் ஸ்ட்ரென்த். ஏன்னா இது புரோட்டீன் இஸ் பில்டிங் தட் இஸ் பில்டிங் பிளாக். அதனால தான் மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி புரோட்டீன் தான். எனர்ஜி லெவல் அதே மாதிரி எகைன் அதே மாதிரி சப்போர்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம். ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு புரோட்டீன் இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி பிசிக்கல் டயர்ட்னஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு புரோட்டீன் சாப்பிட்றது எதுக்குன்னா பிசிக்கல் டயர்ட்னஸ் இதை போக்கும். அதே மாதிரி இட் பில்ட்ஸ் ரிப்பேர் அண்ட் மெயின்டைன் செல்ஸ். அதாவது நம்ம பாடியில செல்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து அன்னன்னைக்கு அப்படியே ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த செல்ஸுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த புரோட்டீன் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். தென் விமன் புரோட்டீன் பாத்தீங்கன்னா அதே தான், சேம் ஃபார் மென்னுக்கும் விமனுக்கும் ஒன்று வித்தியாசம் ஒன்றும் ரொம்ப கிடையாது. சேம் திங். இட் இஸ் புரோட்டீன் இஸ் மஸ்ட் ஃபார் ஹேர், ஸ்கின், நெயில். இதை மெயின்டைன் பண்றதுக்கு புரோட்டீனும் தேவை, பயோட்டின் ஒரு விட்டமின் தேவை. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது, growth அண்ட் ரிப்பேர் ஆஃப் செல்ஸ். இதை தவிர பெண்களுக்கு எப்படின்னா, லேடிஸ்க்கு வந்து எப்படின்னா முக்காவாசி மெனி ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து புரோட்டீன் தான், எல்லாம் மேடப் ஆஃப் புரோட்டீன். இட் இஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெகுலேட்டிங் த பாடி ப்ராசஸ். அது எல்லா ஹார்மோன்ஸும் புரோட்டீன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். லேடிஸ்க்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் புரோட்டீன். நெக்ஸ்ட் மேடம். தென் ஃபார் எல்டர்லி பீப்புளுக்கு புரோட்டீன் நம்ம கொடுக்குறோம். அது சப்போர்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இம்யூன் சிஸ்டம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு இது தெரியும். அதே எல்டர்லி பீப்புளுக்கு வர வர இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எஸ்பெஷலி அபவ் 60 பீப்புளுக்கு கண்டிப்பா இம்யூனிட்டி குறையும். அது ஏஜிங் ப்ராசஸ், ஹெல்த் அண்ட் ரெக்கவரி ஸ்டேஜ். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக புரோட்டீன் தேவை. புரோட்டீனோட டோஸ் எல்லாத்துக்கும் தெரியும், 1 கிராம் per கிலோகிராம் பாடி வெயிட். அதே இது பிரெக்னென்ட் லேடினா 1.5 கிராம். அதே இது ஒரு லாக்டேட்டிங் விமனா 1.75 கிராமு. குழந்தைகளுக்கும் அதே மாதிரி 1 கிராம்ல இருந்து கொடுக்கலாம். ஸோ 1 கிராம் per கிலோகிராம் பாடி வெயிட் தான். ஸோ இந்த சம்டைம்ஸ் தேவைப்படுற குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ இதான் புரோட்டீன் எல்டர்லிக்கு கொடுக்கணும், விமனுக்கு கொடுக்கணும், மென் ஆல் ஏஜஸ், ஆல் ஏஜ் குரூப்ஸ்க்கு புரோட்டீன் இஸ் அ மஸ்ட். ஸோ இந்த மாதிரி புரோட்டீனை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு புரோட்டீன்ல என்னெல்லாம் இருக்கணும், அதை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட புரோட்டீன் வந்து ஹவு டு செலக்ட் அ புரோட்டீன். இப்போ நம்ம நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடரை நம்ம செலக்ட் சொல்றோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஏன்னா மார்க்கெட்ல ஒரு எம்டி நம்பர் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு. நானும் எல்லா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிராண்டை யூஸ் பண்ணிட்டு கடைசியில் ஐ ஹவ் ஸ்டிக் ஆன் டு திஸ் மெனி இயர்ஸ் தான் இப்போ வந்து ஆல் பிளான்ட் புரோட்டீனை தான் யூஸ் பண்றேன். ஒய் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த புரோட்டீனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, எந்த புரோட்டீனும் மார்க்கெட்ல எந்த எக்ஸ்பிராண்டை எதை வாங்கினாலும் சரி 200 கிராம் 400 கிராம் அப்படின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 40 கிராம் 50 கிராம் தான் புரோட்டீன் இருக்கும். வேற இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர்ல 500 கிராம்னா அதுல 400 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன், ஹை குவாலிட்டி புரோட்டீன். அதே மாதிரி 1 கிலோ புரோட்டீன்னா அது வந்து 800 கிராம் புரோட்டீன் அதுல இருக்குது. ஸோ இந்த அளவு மேக்சிமம் இருக்கக்கூடிய புரோட்டீன் எதுவுமே கிடையாது மார்க்கெட்ல. ரைட், நம்பர் 1. நம்பர் 2, புரோட்டீன் இஸ் வைட்டல் டு ஃபைட் வைரல் அண்ட் பாக்டீரியல் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு புரோட்டீன் கண்டிப்பா தேவை. இது வந்து நோ கான்ட்ராஇண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இந்த புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா 83% சோயா, 10% வீட்டு, 10% பட்டாணி, 7% பட்டாணி. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா 3 விதமான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹை குவாலிட்டி புரோட்டீனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் புரோட்டீன் ஃப்ரம் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் பாடி செல்ஸுக்கு தேவையான அனைத்து அமினோ ஆசிட்ஸும் இதுல இருக்கு, இன்க்ளூடிங் த செல்ஸ் தட் பவர் த இம்யூன் சிஸ்டத்தை பில்டப் பண்றதுக்கு தகுந்த அளவு இதுல இருக்கக்கூடிய 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்குது. The body does not store protein and needs to replenish every day. நான் ஏற்கனவே சொன்னதான் 1 கிராம் per கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் இந்த டோஸ். இதுல ஒரு ஸ்கூப் வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம், ஆக்சுவலா 10 கிராம், அதுல புரோட்டீன் வந்து 8 கிராம்.
அப்புறம் பிடிகா ஸ்கோர், நான் அது பின்னால அதை பத்தி டீடைல்டா எடுக்கிறேன். பிடிகா ஸ்கோர்னா ஒரு டைஜஸ்டிபிலிட்டி ஸ்கோர் இது. நான் அது பின்னால சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம். சார் நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல என்னெல்லாம் இருக்குது? இதுல ஏற்கனவே சொன்னதுதான். சோயா புரோட்டீன், வீட்டு, எல்ஓபி, தென் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இட் இஸ் அ ஹை புரோட்டீன் கண்டென்ட் இதுல தான் இருக்குது. வேற எந்த மார்க்கெட்ல எந்த பிராண்ட்லயும் இந்த ஹை புரோட்டீன் கண்டென்ட், ஹை குவாலிட்டி புரோட்டீன்ங்கிறதே கிடையாது. எல்லாம் வீட் புரோட்டீன் இருக்கும், இல்லைன்னா வே புரோட்டீன் இருக்கும், இல்லைன்னா ஒரு கேசின் புரோட்டீன் இருக்கும். பட் இது ஒன்ல தான் சோயா, வீட் அண்ட் பீ இருக்குது. வேற எதுலயும் அந்த இது கிடையாது. மோர் ஓவர் இதுல வந்து நான் ஜிஎம்ஓ. திஸ் சோயா பீன் இஸ் கல்டிவேட்டட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். அந்த சீட்ஸ் வந்து நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், மரபணு மாற்றம் செய்யப்படாத ஒரு நான் ஜிஎம்ஓ சீட்ஸ்ல இருந்து உண்டான இந்த சீட்ஸ் தான் இந்த சோயா பீன் தான் இந்த புரோட்டீன். இதோட ஆக்சுவலா இதோட பிஹெச் வந்து நியூட்ரல். ஒரு ஸ்கூப்ல வந்து 8 கிராம் இருக்குது. இதுல எந்த நோ ஆடட் சுகர் கிடையாது. ஈஸி டு டைஜஸ்ட். பிடிகா ஸ்கோர், அதாவது புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். இட் இஸ் அ குளோபல் ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ்டு பை த WHO, உலக சுகாதார நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் இது. வித் ஸ்கோர் ஆஃப் 1.0 ரெப்ரசென்டிங் த ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்கோர் ஃபார் குவாலிட்டி. ஒரு புரோட்டீன் வந்து பெஸ்ட் குவாலிட்டியா இருக்குன்னா அதுக்கு இந்த ஸ்கோர் இருக்கணும். இப்ப நீங்க போய் ஒரு மார்க்கெட்ல போய் இருக்கிறீங்க, ஒரு புரோட்டீனை கேட்டீங்கன்னா அதுல பிடிகா ஸ்கோர் 1.0 இருக்கக்கூடிய புரோட்டீனை நீங்க செலக்ட் பண்ணணும். அது உலகத்திலேயே நம்பர் 1 பிடிகா ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரே புரோட்டீன் இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் தான். வேற எந்த புரோட்டீனும் பிடிகா ஸ்கோர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பிராண்டை நான் பார்த்திருப்பேன். இந்த 10 பிராண்ட்ல எதுலையுமே பிடிகா ஸ்கோரே கிடையாது. ஸோ மற்றதை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ இந்த பிடிகா ஸ்கோர் உள்ள ஒரே பிராண்ட் இருக்கணும். இந்த பிடிகா ஸ்கோர்னா என்னங்கிறத சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன? இது வந்து நான் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனா நான் ஆம்பேல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கோரை அடிக்கடி எல்லா ட்ரைனிங்லும் நான் கேட்கிறேன். எல்லாரும் இதுல டவுட் கேட்பாங்க. நானும் இதை அடிக்கடி கேட்கிறேன். நிறைய நேரம் எனக்கு இதை பத்தி ஒரு நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா மேலும் மேலும் இதை பத்தி படிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய புக்ஸை பார்த்த பிறகுதான், ஜேர்னல்ஸ் இதெல்லாம் பார்த்த பிறகுதான் இது முழுசா இதுல விளங்கிச்சு. விளங்கின பிறகுதான் ஆஹா, இவ்வளவு பெரிய புரோட்டீன் இன்னும் மக்களுக்கு தெரியாம இருக்குது. எஸ்பெஷலி எங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு இது கண்டிப்பாக இங்க இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக தெரியணும். புரோட்டீன், இந்த வேர்டை பாருங்க, புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி நம்பர் 1. அதாவது ஒரு புரோட்டீன் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகணும். நம்பர் 2 கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். என்னது கரெக்ட் ஆகுது? அதாவது ஒரு புரோட்டீன், ஒரு அமினோ ஆசிட் கம்மியா இருந்தா இன்னொரு அமினோ ஆசிட் அதை காம்பன்சேட் பண்ணும், அதை கரெக்ட் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி அமினோ ஆசிட் இருக்கணும். நம்பர் 1. இது பிடிகா ஸ்கோர் எப்படி இதை வந்து டிரைவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ப்ரீ ஸ்கூல் சைல்டு 2 to 5 இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு புரோட்டீனை கொடுத்து அதோட growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் டைஜஸ்டபிலிட்டியை அசஸ் பண்ணாங்கன்னா, அசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கரெக்டா இருந்ததுன்னா இந்த ஸ்கோர் 1.0 அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த 1.0ன்னு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து 100% புரோட்டீன். அதை பேஸ் பண்ணி தான் 2 to 5 இயர்ஸ் சைல்டுக்கு ஒரு புரோட்டீனை கொடுத்து அதுல எல்லா விதமான டைஜஸ்டபிலிட்டி, growth, டெவலப்மெண்ட், சூட்டபிலிட்டி ஆஃப் தி டிஷ்யூ எல்லாமே அசஸ் பண்ணி அது கரெக்டா இருந்தா மாத்திரம்தான் WHO கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த புரோட்டீன் தான் இந்த பிடிகா ஸ்கோர். இது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதான் இந்த ஃபார்முலா பேசிஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. தட் இஸ் த மில்லிகிராம் ஆஃப் லிமிட்டிங் அமினோ ஆசிட் இன் 1 கிராம் ஆஃப் டெஸ்ட் புரோட்டீன். டெஸ்ட் புரோட்டீன் ஒன்னு வச்சிருப்பாங்க அவங்க, அதுல எவ்வளவு இருக்கு அமினோ ஆசிட், அதே மில்லிகிராம் ஆஃப் சேம் அமினோ ஆசிட் இன் 1 கிராம் ஆஃப் ரெஃபரன்ஸ் புரோட்டீன். இப்ப நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீனே எடுத்துக்கிடுங்க, ரெஃபரன்ஸ் புரோட்டீன். அதே மாதிரி டெஸ்ட் புரோட்டீன், ஆல் பிளான்ட் புரோட்டீன், ரெஃபரன்ஸ் புரோட்டீன் அவங்க ஸ்டாண்டர்டா ஒன்று வச்சிருப்பாங்க. இன்டு ஃபீக்கல் டு டைஜஸ்டபிலிட்டி, அதாவது ஒரு புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகுது என்னது பாத்தீங்கன்னா, இதுலயே இன்னொரு ஃபேக்டர் இருக்கு, இலியல் டு டைஜஸ்டபிலிட்டி, அடுத்து ஃபீக்கல் டு டைஜஸ்டபிலிட்டி இன்டு 100. இதுதான் இந்த பேசிஸ்லாம் இந்த ஸ்கோரை கொடுக்குறாங்க. இது 1.0ன்னு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? 1 யூனிட் ஆஃப் புரோட்டீனுக்கு 100% அமினோ ஆசிட் கொடுக்கணும். இப்ப ஒரு யூனிட் ஆஃப் புரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பாடிக்கு தேவையான, டிஷ்யூக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் 100%ம் அந்த புரோட்டீன் சப்ளை பண்ணணும்.
அதுதான் முக்கியம். எதுக்கு எந்த டிஷ்யூக்கு எது தேவையோ அந்தந்த அமினோ ஆசிட் அதுல சப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா தான் அது 1.0ன்ற அர்த்தம். இப்போ ஒரு புரோட்டீன் வந்து அந்த அளவு சப்ளை பண்ணலைன்னா இட் இஸ் பிலோ தட் 0.9 0.5 அப்படின்லாம் இருக்கு. சில ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிடிகா ஸ்கோர். ஸோ இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் வந்து பிடிகா ஸ்கோர் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லாரும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஐசோலூசின், லூசின், லைசின், மெத்தியோனைன், பினைலாலனின், த்ரியோனைன், டிரிப்டோபான், வாலின், ஹிஸ்டிடின். இந்த 9ம் வெளியே இருந்து சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எசென்ஷியல் அமினோ ஆசிட். இப்ப நான் வந்து ஒரு இது கம்பேர் பண்ணி பார்த்திருக்கேன். நீங்க எல்லாரும் உங்க புரோட்டீன் டின்னை எடுத்து கொஞ்சம் பாருங்க. 1/2 கிலோ டின்னோ 1 கிலோ டின்ல அது போட்டிருக்கிறது தான் நான் கொடுத்திருக்கேன். பெர் மில்லிகிராம் 1 கிராமுக்கு எவ்வளவு மில்லிகிராம் இருக்குன்னு. நியூட்ரலைட் ஏபிபிங்குது நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன். அதுதான் எல்லோ கலர் இதுல நான் கொடுத்திருக்கேன். அதையும் WHO ரிக்குவயர்மெண்ட் பேட்டர்ன் எவ்வளவுன்னு பாருங்க. ஐசோலிசின் 25 இருக்கணும், நம்ம இதுல 39 இருக்குது. லூசின் 55 இருக்கணும், நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல 66 இருக்குது, 66 மில்லிகிராம். லைசின் வந்து 51 இருக்கணும், இதே 51 தான் நம்ம நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் இருக்குது. தென் மெத்தியோனைன் அண்ட் சிஸ்டின் 25 இருக்கணும், வேற இங்க 22 இருக்குது. ஃபினைலாலனின் 47 இருக்கணும், வேற இங்க 75 இருக்குது. த்ரியோனைன் 27, இங்க 31 இருக்குது நியூட்ரலைட்ல. ஸோ ட்ரிப்டோபான் 11 இருக்கணும், ஆனா 12 இருக்குது. வாலின் 32 இருக்கணும், ஆனா 40 இருக்குது நியூட்ரலைட்ல. அதே மாதிரி ஹிஸ்டிடின் 18 இருக்கணும், 21 இருக்கணும். டோட்டலா பாத்தீங்கன்னா WHO ரிக்குவயர்மெண்ட் பேட்டர்ன், அதாவது இந்த அளவு எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கணும். அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா 291, நம்ம நியூட்ரலைட்ல இருக்குது 357. ஸோ எதுக்கு இந்த கம்பேரிசன் போட்டிருக்குன்னா, வேற எந்த புரோட்டீன்லையும் இந்த அளவு எசென்ஷியல் அமினோ ஆசிட் ஆஸ் பர் த WHO ரெக்குவயர்மெண்ட் பேட்டர்ன் பிரகாரம் கிடையாது. பார்த்தேன் நான், எதுல எல்லாத்துலயும் பார்த்திருக்கேன், எதுலயுமே கிடையாது. நிறைய மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த டேப்லெட் காலத்தை நான் போட பர்பஸே எதுக்குன்னா, ஒரு பிடிகா ஸ்கோர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த WHO ரெக்குவயர்மெண்ட் பேட்டர்ன்ல அந்த புரோட்டீன் இருக்கணும். அப்படி நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் இருக்குது. எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே கூட தான் இருக்குது. தட் மீன் கரெக்ட். எந்தெந்த அமினோ ஆசிட் ஏதாவது ஒரு டிஷ்யூக்கு பத்தலைனாலும் அது வந்து கரெக்ட் பண்ணிடும். தட் இஸ் வை இந்த ஸ்கோர் வந்து 1.0 அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் புரோட்டீனை கொடுத்தா 100% அமினோ ஆசிட் வந்து கரெக்டா இருக்கணும், அதுல ரிலீஸ் ஆகணும். அமினோ ஆசிட் சூட்டபிளா, அது எந்தெந்த டிஷ்யூக்கு சூட்டபிளா இருக்கோ அந்தந்த அமினோ ஆசிட் அது ப்ரொடியூஸ் ஆகணும். அதுக்கு பேர் தான் 1.0. சப்போஸ் கம்மியா இருந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்கு லெஸர் தேன் 0.9 0.5லாம் இருக்கு. இதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா பிடிகா ஸ்கோர் 1.0க்கு ஈக்குவல் பார்த்தா எக் இருக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்ல உள்ள ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி பிளான்ட் பேஸ்ல ஒரு சில இது இருக்கானா, மேக்சிமம் வந்து ஒன்லி சோயா தான். தென் இதுதான் பிடிகா ஸ்கோர். பிடிகா ஸ்கோர் அப்படின்னு கேட்டாலே 2ல இருந்து 5 வயசு குழந்தைகளுக்கு ப்ரீ ஸ்கூல் சைல்டுக்கு ஒரு புரோட்டீனை கொடுத்து அதை அசஸ் பண்ணி growth அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டைஜஸ்டபிலிட்டி அசஸ் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தால், கரெக்டா இருந்தால், அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருந்தால், அந்த வயசுல இருக்கக்கூடிய டைஜஷன் இருந்தால் இந்த ஸ்கோரை வந்து 1.0 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட புரோட்டீன் தான் நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன். இந்த ஸ்கோரை வந்து எல்லாரும் தாராளமா எனிபடி கேன் மென்ஷன். இதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குவாலிட்டியை வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா சாய் ஐசோஃப்ளேவின். இந்த நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல வந்து ஐசோஃப்ளேவான்ஸ்னு நிறைய தடவை எல்லாரும் சொல்லுவாங்க. நிறைய மீட்டிங்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோயா புரோட்டீன் ஐசோஃப்ளேவன்னா என்னன்னு. இந்த ஐசோஃப்ளேவன் வந்து சோயால தான் இருக்குது. இட் மிமிக்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜனை அது மிமிக் பண்ணுது. அதனாலதான் அதுக்கு பேர் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன். இட் இஸ் சிமிலர் டு ஈஸ்ட்ரோஜன். அது பாடியில ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார்லாம் அது போய் அப்படியே பிளாக் பண்ணும். இது என்ன 2 இருக்கு, ஜெனிஸ்டின் டைடிசின் இருக்குது. இட் பைண்ட்ஸ் டு ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் இன் த செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் பெனிஃபிட். என்ன ஹெல்த் பெனிஃபிட்? இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹையா இருக்குன்னா இது போய் பிளாக் பண்ணிடும். ஏன்னா பாடியில ஈஸ்ட்ரோஜன் ஹையா இருந்ததுன்னா பிரஸ்ட் கேன்சர் இஸ் வெரி காமன். ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த ஐசோஃப்ளேவன் போய் ரிசெப்டாரை போய் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டாரை பிளாக் பண்ணிடும். தேர்பை ப்ரிவென்டிங் த பிரஸ்ட் கேன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அதே சமயத்துல மெனோபாஸ் ஸ்டேஜ் வரப்ப ஈஸ்ட்ரோஜன் வந்து லோவா இருக்கும். ஸோ அப்ப வந்து இதே ஐசோஃப்ளேவன் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடும், அந்த ரிசெப்டார்ல போய் உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ தேர்பை அந்த மெனோபாசல் ஸ்டேஜ்லயும் இட் சப்ஸ்டியூட்ஸ். அண்ட் சில நேரங்களில் பிரஸ்ட் கேன்சர் இதுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணதுக்கு இந்த ஐசோஃப்ளேவன் தான். இந்த ஐசோஃப்ளேவனோட மெயின் ரோலே சோயா தான்.
ஸோ இந்த இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் இதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கு இது வெரி யூஸ்ஃபுல். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கோஆகுலண்ட் எஃபெக்ட் இருக்குது. இட் லோயர்ஸ் தி பேட் கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இது குறைக்குது. அதே சமயம் இன்க்ரீசஸ் த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். சாய் ஐசோஃப்ளேவன் எந்த புரோட்டீன்லையும் கிடையவே கிடையாது எக்ஸப்ட் நியூட்ரலைட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல நான் ஒரு 7-8 பிராண்ட் பார்த்துருப்பேன். அந்த எந்த பிராண்ட்லையும் யாருமே சோயா புரோட்டீன் ஐசோஃப்ளேவனை கலந்து பார்த்ததே கிடையாது. இந்த ஒரே ஒரு நியூட்ரலைட் ஆல் பிராண்ட் புரோட்டீன்ல தான் சோயா புரோட்டீன் ஐசோஃப்ளேவன் இருக்குது. அதான் அந்த ரெண்டு that increases the HDL cholesterol. It protects the coronary artery disease. It prevents ஏற்கனவே சொன்னதான் பிரஸ்ட் கேன்சர், எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாத்தையுமே இது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஸோ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இந்த ஆல்பிராண்ட் புரோட்டீன் நியூட்ரலைட் புரோட்டீன்ல வந்து நான் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9 இருக்குது. அதே சமயம் பிடிகா ஸ்கோர் புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் 1.0 இருக்குது. அடுத்து சாய் ஐசோஃப்ளேவன்ஸ் இருக்குது. பிஹெச் நியூட்ரலா இருக்குது. ஒரு டின்னுல ஒரு 500 கிராம்ஸ்ல மேக்சிமம் 400 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த அளவு இருக்கக்கூடிய எந்த பிராண்ட்லயும் இந்த அளவு புரோட்டீன் கிடையாது. ஸோ அதனாலதான் இன்னைக்கும் இந்த புரோட்டீனை சாப்பிட்டவங்க எல்லாருமே பெனிஃபிட் வந்து அவ்வளவு பெனிஃபிட்டா தெரியும். இதுல நிறைய ஒரு மித் என்ன இருக்குன்னா புரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு குண்டாகும். கிடையவே கிடையாது, உடம்பு குண்டு ஆகாது. இப்போ ஒரு ஆளுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி சிவியரா இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்றப்ப உடம்பு பூசுன மாதிரி இருக்கும். அதைத்தான் நிறைய பேர் குண்டாகுதுன்றாங்க. கிடையவே கிடையாது. இது வந்து வெயிட் லூஸ் பண்றதுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர வெயிட் போடுறதுக்கு இந்த சோயா புரோட்டீன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வெயிட் லூஸ் பண்றதுக்கு இந்த புரோட்டீன் கொடுக்கலாம். அடுத்து இத யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அதையும் நான் சொல்லி நிறைய விஷயத்துக்கு இது கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் கொடுக்க கூடாது. யாருக்குன்னா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்க கூடாது, லிவர் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஸோ இந்த 3 ஃபெயிலியர் இருந்தால் தயவு செய்து கொடுக்கவே வேண்டாம். இந்த புரோட்டீனை கொடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு கொடுக்கறது தெரியும், ஆனா யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது. இந்த 3 ஃபெயிலியர் இருந்தா இட் இஸ் அப் டு டிசைட், டாக்டர் தான் டிசைட் பண்ணணும், யாரும் கொடுத்துட வேண்டாம். மற்ற கண்டிஷன்ஸ்க்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐ ஹவ் கிவன் ஒரு அவுட்லைன் ஆஃப் த புரோட்டீன் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஹவு டு செலக்ட் அ புரோட்டீன் பாத்தீங்கன்னா how will you select? பிடிகா ஸ்கோர் இருக்கா பாருங்க, ஐசோஃப்ளேவன் இருக்கா பாருங்க, மேக்ஸிமம் புரோட்டீன் கண்டென்ட் இருக்கா பாருங்க, ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கா பாருங்க, தென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீனா இருக்கா பாருங்க. இட் இஸ் அ பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன், ஸோ அப்சார்ப்ஷனும் நல்லா இருக்கும். ஸோ இது பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன், தட் டு கம்ப்ளீட் புரோட்டீன். பொதுவா பிளான்ட் பேஸ்ட்ல வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்காது. இதுல வந்து எல்லா அமினோ ஆசிடும் போட்டு ஒரு சப்ளிமெண்டா கொடுக்குறப்ப இட் இஸ் அ கம்ப்ளீட் பயாலஜிக்கலி கம்ப்ளீட் புரோட்டீனா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த நம்பர் 1 புரோட்டீன். நான் வந்து கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் அப்ரிசியேஷன் வச்சுதான் நான் வந்து எவ்வளவோ யூஸ் பண்ணியிருப்பேன், யாரும் அப்ரிஷியேட் பண்ணல. இந்த புரோட்டீனை யூஸ் பண்ணப்பறம் தான் எவ்ரி பேஷண்ட் அப்ரிஷியேட் மீ. ஏன்னா அவங்க உடம்புல அந்த எஃபெக்ட் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 days 15 daysலயே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவு இருக்கக்கூடிய புரோட்டீன் ஐ ஹவ் கிவன் அன் அவுட்லைன். இதுக்கு மேல என்ன கேள்விகள் ஏதாவது இருக்கும் தாராளமா கேள்விகளுங்க. ஐ எம் வெல்கம் டு ஆல் த கொஸ்டின்ஸ். ஐ எம் ரெடி டு ஆன்சர். தேங்க் யூ வெரி மச் மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரோட்டீன் ஆல் பிளான் ப்ரோட்டீன் பவுடர்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சாட் பாக்ஸ்ல, நிறைய ப்ராடக்ட் ஐ மீன் ப்ரோட்டீன் பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா டாக்டர்கிட்ட கேட்கறேன். ஸோ இப்போ டாக்டர் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் இது ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பா நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டாக்டர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புரோட்டீன் அண்ட் தைராய்டு டிசீஸ். ஸோ தைராய்டு அப்படின்றது காமனா எல்லா விமெனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹைப்பர் அல்லது ஹைப்போ தைராய்டு அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ ஹவு டு ஐ கிவ் ஆர் கேன் ஐ டேக் ஆல் பிளான் ப்ரோட்டீன் பவுடர்? தைராய்டு டிசீஸ்க்கு. எஸ் டாக்டர். ரைட். தைராய்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தைராய்டு மெட்டபாலிசத்தை கொஞ்சம் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். T3, T4, TSH இதுதான் நாங்க ஹார்மோன்ஸ் வந்து T3, T4 டெஸ்ட் பண்றதெல்லாம் FT3, FT4 டெஸ்ட் பண்ணுவோம். தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஏதாவது கேட்டீங்கன்னா
நம்மளுடைய டிஷ்யூஸ் டிஃபரன்ஷியேட் பண்றது, growth, டெவலப்மெண்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாமே அந்த தைராய்டு தான் மெயின்டைன் பண்ணுது. மோரோவர் தைராய்டு பேஷண்ட்க்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ அதை நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு கண்டிப்பா ஒரு ஆளுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும், ஹைப்போதைராய்டு ஸ்டேட்டும் இருக்கும். ஹைப்போதைராய்டு வித் புரோட்டீன் இருந்தால் அந்த ஆளுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த மெட்டபாலிசம் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு கண்டிப்பா நம்ம புரோட்டீன் கொடுத்துதான் ஆகணும். ரைட். தைராய்டு டிசீஸ் உள்ளவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம், நிறைய இடத்துல நிறைய கேள்வி வருது. பொதுவா தைராய்டுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான நியூட்ரியன்ட்னு பாத்தீங்கன்னா அயோடின், செலினியம், ஜிங்க். செலினியம் கொடுக்கணும், ஜிங்க் கொடுக்கணும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹைப்போதைராய்டு ஸ்டேட்டும் இருக்குது, அதே சமயம் புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்க வந்து மெடிகேஷன் எப்படியும் எடுப்பாங்க. ஸோ இந்த தைராய்டு இது கொடுக்குறப்ப மெடிகேஷன் எப்படி கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம கொடுக்குற மெடிசின் வந்து ஒரு தைராக்சின், அதாவது T4. இது வந்து பாடியில T3 கன்வெர்ட் பண்ணி அதுதான் அந்த தைராய்டுல ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த T4 to T3 கன்வர்ஷனை இந்த சோயா புரோட்டீன் வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதாவது தடுக்கும், கொஞ்சம் தடுக்கும். இந்த சோயா புரோட்டீன் வந்து இந்த கன்வர்ஷன் T4 to T3 தைராய்டு ஹார்மோன், அதாவது நம்ம கொடுக்குற மெடிகேஷனை கன்வெர்ட் பண்றதுல கொஞ்சம் தடுக்கும். அதனால தான் சோயா புரோட்டீனை கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ ஒருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும் பட்சத்துல குறைஞ்சது ஒரு 6 hours கேப் இருக்கணும். காலையில 6 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டா அவங்க மத்தியானம் புரோட்டீன் சாப்பிட்டா போதும். தாராளமாக சோயா புரோட்டீன் எடுக்கலாம். அது ஒரு 6 hours கேப் விட்டுட்டு தான் எடுக்கணும். உடனே இப்ப மாத்திரையை சாப்பிட்ட உடனே சோயா புரோட்டீன், இந்த ஆல்பரேட் புரோட்டீன் குடிக்க கூடாது. அதனால இந்த இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இல்ல எனக்கு கன்வீனியன்டா இல்ல சார் மத்தியானம் சாப்பிட, நோ ப்ராப்ளம். பெட் டைம் போறப்ப கூட மாத்திரையை சாப்பிடுங்க, காலையில புரோட்டீனை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது, தைராய்டு பேஷண்ட் சில இதை காலிஃபிளவரை சாப்பிடக்கூடாது, முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாது, டர்னிப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பேஷண்ட் தெரியும் இதெல்லாம். இது என்ன பாத்தீங்கன்னா, இந்த அயோடின் அப்டேக்க இது தடுக்கும். இட் பிளாக்ஸ் தி அயோடின் அப்டேக். அதாவது காலிஃபிளவர், கேபேஜ், டர்னிப்லாம் அந்த அயோடின், அதனால தான் அந்த இதுல எல்லாம் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்து தடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டுக்கும் கொடுக்கலாம். அதே சமயம் மெடிகேஷனுக்கும் அதுக்கும் ஒரு 6 hours கேப் இருக்கும். மோர் தேன் தட் மினிமம் 6 hours நான் சொல்றது. ஹைப்பர் தைராய்டுக்கு வந்து விட்டமின் சி, விட்டமின் டி, ஒமேகா, தென் லென்டில்ஸ், அதாவது கால்சியம், இதெல்லாம் கொடுக்கலாம். சோயா புரோட்டீன் வந்து தைராய்டு பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம், ஆனால் ஒரு கேப் 6 hours கேப் விட்டு கொடுக்கணும். மெடிகேஷனுக்கும் இந்த புரோட்டீனுக்கும் மினிமம் 6 hours இருக்கணும். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து புரோட்டீன் தேவையா இருக்கப்ப அது கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டுக்கு குளூட்டன் கொடுக்கக்கூடாது, ஃபேட்டி ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஹை சுகர் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது, எக்ஸஸ் ஃபைபர் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. எக்ஸஸ் ஃபைபர், காஃபி, ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் क्वेश्चन டாக்டர், லிவர் டிசீஸ். சோ ஒருத்தருக்கு வந்து லிவர்ல இஷ்யூஸ் இருக்கு, புரோட்டீன் பவுடர் எடுத்துட்டு வரலாமா? ரைட். ரைட். லிவர் வந்து ஒரு முக்கியமான ஃபில்டர் நம்ம ஆர்கனு. ஆக்சுவலா புரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து நடக்கிறதே லிவர் தான். லிவரோட பெக்குலியாரிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். லிவர் இஸ் a very important organ. அதுலதான் புரோட்டீன் மெட்டபாலிசம் ஹோல் இதே அதுலதான் நடக்குது. அதே சமயம் உடம்புல லிவர் த ஒன்லி விசரல் ஆர்கன் ரீஜெனரேட் ஆகும். இப்ப லிவரை வந்து நீங்க பாதியா கட் பண்ணி எடுத்தாலும் திருப்பி அது ஒரு 1 yearக்குள்ள திருப்பி லிவர் வந்து வந்துடும். அதாவது கல்லீரல் வந்து அது வளர்ந்துடும். ஸோ அது ரீஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு விசரல் ஆர்கன். ஸோ அந்த லிவரை தான் நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். ரைட். இப்போ வந்து புரோட்டீன் கொடுக்கலாமா? இப்போ ஒரு ஆளுக்கு ஜாண்டிஸ் இருக்கு, அக்யூட் ஹெப்படைட்டிஸ் இருக்குது, கிரானிக் ஹெப்படைட்டிஸ் வருது, கண்டிப்பாக புரோட்டீன் கொடுக்கலாம். ஏன்னா லிவர்ல வந்து புரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்குது. சப்போஸ் அந்த லிவர் இஸ் இன்ஃப்ளேம்டுன்னா அந்த புரோட்டீன் வந்து கண்டிப்பா அதுக்கு தேவை. இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா புரோட்டீன் மெட்டபாலிசம் சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக அக்யூட் ஹெப்படைட்டிஸ் கொடுக்கலாம், கிரானிக் ஹெப்படைட்டிஸ் கொடுக்கலாம். சரி, லிவர் டிசீஸ்ல டாக்டர் உங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு டாக்டர். லிவர் டிசீஸ் அதனால காம்ப்ளிகேஷன் ஏற்படும். ஹலோ
டாக்டர் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு. நீங்க பேசுங்க டாக்டர், இப்ப கிளியரா இருக்கு. அப்படியா? எனக்கு ஊடையில ஒரு ஃபோன் கால் வந்து அதான். ரைட். ஓகே நோ ப்ராப்ளம். எப்ப கொடுக்க கூடாது லிவர் டிசீஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெப்பாட்டிக் என்கெஃபாலோபதி, அதாவது ஒரு ஜாண்டிஸ் வந்து ரொம்ப முத்தி ஹெப்பாட்டிக் கோமா ஸ்டேஜுக்கு போறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புரோட்டீன் கொடுக்க கூடாது. அதே சமயம் ஒரு லிவர் டிசீஸ் வந்து அதோட கிட்னியும் பாதிக்குது, அதுக்கு பேர் ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம்னு பேரு. அந்த மாதிரி கிட்னியை பாதிக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த புரோட்டீன் கொடுக்க கூடாது. ஹெப்பாட்டிக் என்கெஃபாலோபதி, ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம்க்கு இதுக்கு இந்த புரோட்டீன் கொடுக்க கூடாது. வேற அக்யூட் ஹெப்படைட்டிஸ் கொடுக்கலாம், கிரானிக் ஹெப்படைட்டிஸ் கொடுக்கலாம், வாமிட்டிங் இருக்கும். அந்த வாமிட்டிங்க வந்து கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் இந்த புரோட்டீனை கொடுத்தா நல்லது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர். நிறைய கேள்வி இந்த ஃபேட்டி லிவர்லாம் வருது. ஃபேட்டி லிவர் வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு. அதாவது ஃபேட்டி லிவர்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஆல்கஹால் கன்சப்ஷன்னால, அதாவது ஆல்கஹால் குடிச்சதுனால ஃபேட்டி லிவரா மாறும். அவங்களுக்கு கண்டிப்பா அது சிரோசிஸ் போயிட்டா கொடுக்க கூடாது. அதே சமயம் ஃபேட்டி லிவர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் இப்ப லேட்டஸ்டா வந்து மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அதாவது டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்தா மெட்டபாலிக் டிசீஸ். இந்த மெட்டபாலிக் டிசீஸோட ஒரு அசோசியேட்டடா வரக்கூடியதான் ஃபேட்டி லிவர். அதுக்கு பேரு நான் ஆல்கஹாலிக் இல்ல, இப்ப வந்து மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் பேர் மாத்திட்டாங்க. இது வந்து இப்ப ஃபேட்டி லிவர் 3 ஸ்டேஜ் உண்டு. இப்போ நிறைய பேருக்கு இப்ப ஃபேட்டி லிவர் இஸ் வெரி காமன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும், இல்ல செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ். சிரோசிஸ் போயிருச்சுன்னா நம்ம புரோட்டீன் கொடுக்கறதுனால நோ யூஸ். பொதுவா ஃபேட்டி லிவருக்கு வந்து புரோட்டீனை கொடுத்து கரெக்ட் பண்ணிலாம் கிடையாது. புரோட்டீன் கேன் பி கிவன், அவ்வளவுதானே தவிர தெர் இஸ் நோ ஸ்பெசிபிக் ரோல். அந்த ஃபேட்டி லிவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே என்னன்னா, ஃபேட்டை குறைக்கணும், புரோட்டீனை கூட்டணும், கார்போஹைட்ரேட் ஃபுட்டை குறைக்கணும், எக்ஸசைஸ், பர்ன் த கலோரிஸ், எக்ஸசைஸ் அப்படிதான், ரெடியூஸ் த வெயிட், அவ்வளவுதான். இதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். தெர் இஸ் நோ ஸ்பெசிபிக் ட்ரக் ஃபார் மெட்டபாலிக் அசோசியேட். அந்தந்த மெட்டபாலிக் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளவுதான். புரோட்டீன் வந்து நோ ஸ்பெசிபிக் ரோல், பட் இட் கேன் பி கிவன். பட் சிரோசிஸ் வந்துருச்சுன்னா ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா கொடுக்க கூடாது. பொதுவா ஃபேட்டி லிவர் பீப்புள் வந்து ஆல்கஹால் அவாய்ட் பண்ணும், ஹை சுகர் ஃபுட்டை அவாய்ட் பண்ணும், ஃப்ரைடு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும், சால்ட் அவாய்ட் பண்ணணும், ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும், ஒயிட் பிரெட் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஃபேட்டி லிவர். நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் क्वेश्चन டாக்டர், கிட்னி டிசீஸ். ஸோ கிட்னி டிசீஸ் இருக்குனால் கேன் ஐ ரெக்கமெண்ட் புரோட்டீன் ஆர் நாட்? அண்ட் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா கிட்னில. புரோட்டீனுக்கும் ஸ்டோனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டோன் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அதாவது ஸ்டோன் வந்து ஒரு ஜெனட்டிக்கா வரக்கூடியது. அதனால அதுக்கும் நம்ம புரோட்டீனை இது பண்றதுனால கிடையாது. பட் ஒன் திங், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹைப்பர் யூரிசீமியா, யூரிக் ஆசிட் கண்டென்ட் கூட இருந்தா புரோட்டீனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஹைப்பர் யூரிசீமியா, கவுட்டு, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக 2 நேரம் புரோட்டீனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து புரோட்டீனும் தேவைப்படுது, அதே சமயம் ஹி இஸ் ஹேவிங் ஹைப்பர் யூரிசீமியா இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் கூடி இருக்கு. அப்படி கூடி இருந்ததுன்னா கண்டிப்பா 2மே தேவைப்படுது. யூரிக் ஆசிடுக்கு நம்ம ட்ரக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதே சமயம் ஹி இஸ் ஹேவிங் புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா புரோட்டீனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கணும். டோட்டலா அவாய்ட் பண்ணுன்னா, சப்போஸ் இஃப் ஹி இஸ் நார்மல் இண்டிவிஜுவல், மற்றதெல்லாம் கண்டிப்பா புரோட்டீனை அவாய்ட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். கொடுக்க தேவையில்லை. ஏன்னா புரோட்டீன் கொடுத்தா யூரிக் ஆசிட் லெவல் கூடும். ஸோ அதனால அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இண்டிவிஜுவல், அசஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அவருக்கு புரோட்டீன் அவசியம் தேவை அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடா கொடுக்கலாமே தவிர ரொம்ப கொடுக்க கூடாது. தென் பிகாஸ் கிட்னி டிசீஸை பத்தி கேட்டீங்க. கிட்னி இஸ் அ ஃபில்டர். இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேஸ்ட் காம்பனன்ட்ஸ், எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ ஹை புரோட்டீன், இப்போ புரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகும் கிட்னி டிசீஸ்ல? இந்த கிட்னிக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ரா கிளாமுலர் ப்ரெஷரை கூட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாமுலர்ல ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் ஈவன் எது ஃபில்டர் ஆகாதோ அதெல்லாம் யூரின்ல வரும். ஸோ அல்புமின் கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ யூரின்ல அல்புமின் ஜாஸ்தி வருது அப்படின்னா இட் இஸ் a strong indication கிட்னி இஸ் ஸ்லைட்லி டேமேஜ், கிட்னி டிசீஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அதாவது சீரம் கிரியேட்டினின் அண்ட் யூரியா எலிவேட்டடா இருந்தால்
ரெஸ்ட்ரிக்ட் த புரோட்டீன், கன்சல்ட் த டாக்டர், அதான் முக்கியம். அதே மாதிரி கிரானிக் கிட்னி டிசீஸ் அல்லது கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது என்னதுன்னா புரோட்டீன் வந்து 30 to 35 கிராம்ஸ் தான் சாப்பிடணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அந்த 35 கிராம்ஸ்ல வேணா ஒரு கரண்டி 8 கிராம் இந்த புரோட்டீனை கொடுக்கலாம். ரெண்டாவது லிக்விட் 1500 ml கொடுக்கலாம். சால்ட் 2 கிராம்ஸ் 2 to 3 கிராம்ஸ். இதுதான் அவங்களுக்கு சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், புரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன். இது மூணுமே இருக்கும் கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு. பொதுவாக கிட்னி டிசீஸ்க்கு பெட்டர் கன்சல்ட் த டாக்டர். ஏன்னா ஈச் பேஷண்ட் இஸ் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. எல்லாருமே வால்யூம் ஓவர்லோட் இருக்கா, வால்யூம் டெப்ளீஷன் இருக்கா, எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ கிட்னி பேராமீட்டர்ஸ், ரீனல் பேராமீட்டர்ஸ் ரொம்ப கூடி இருந்ததுன்னா கன்சல்ட் த டாக்டர். கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு நான் மினிமம் 30 to 40 வரை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அதுல ஒரு ஹை குவாலிட்டி புரோட்டீன் கொடுக்குற, மற்ற புரோட்டீன்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபுட்டில் கொடுக்கணும். ஸோ அது கிட்னி டிசீஸ்க்கு கொடுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது சாப்பிட்டனால ஸ்டோன் வரும்லாம் சொல்லவும் முடியாது. புரோட்டீன் இஸ் நாட் கொடுக்கறதுனால தப்பு இல்லை, அதனால ஸ்பெசிபிக் ரோல் கிடையாது. நெக்ஸ்ட் புரோட்டீன் ஃபார் கேன்சர் டாக்டர். ஸோ கேன்சர், கேன்சர் பேஷண்ட் நம்பணும். அவங்க எல்லாருமே இம்யூன் சிஸ்டத்தை வந்து அவங்களுக்கு வந்து சப்ரஸ் ஆயிருக்கும். அதாவது இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். அல்லது கேன்சர் வந்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே சப்ரஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணதுக்கு கண்டிப்பாக எல்லா செல்ஸுக்குமே புரோட்டீன் தேவை. நம்பர் 1. அதுல வந்து எஸ்பெஷலி இம்யூன் செல்ஸ் வந்து அந்த பாகோசைட்டிக் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கூட்டணும்னா புரோட்டீன் தேவை. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வரணும்னாலும் புரோட்டீன் தேவை. மோரோவர் இப்ப ஒரு இடத்துல ஒரு கட்டி வருது ஒருத்தருக்கு வச்சுக்கிடுவோம். அந்த கட்டி ரொம்ப ஸ்லோவா வரணும்னா வெஜிடபிள் புரோட்டீன்ஸ் தேவை. அத வேற அனிமல் புரோட்டீன்ஸ் அது கிடையாது. ஸோ அனிமல் புரோட்டீனும் வெஜிடபிள் புரோட்டீன் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த டியூமர் குரோத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக்கும். ஸோ ஈஸி டு ட்ரீட். வேற அனிமல் புரோட்டீன்ல வந்து அந்த மாதிரி இது கிடையாது. அனிமல் புரோட்டீன் அந்த டியூமர் குரோத்தை வந்து ஸ்லோவாக்காது. அது வந்து இட் வில் அக்ரவேட், அவ்வளவுதான். அதனால அனிமல் புரோட்டீன்ல வந்து இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னா இட் கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கேன்சர் பேஷண்ட்க்கு தேவை. ஆனால் கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பாக புரோட்டீன் கொடுக்கணும். கீமோதெரப்பில இருந்தாலும் சரி, எனி ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, புரோட்டீன் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பா கொடுக்கணும். நெக்ஸ்ட் டாக்டர், புரோட்டீன் அண்ட் டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு how far புரோட்டீன் எடுத்துக்கலாம் and how is it supportive? ரைட். டயபெட்டிக் வந்து சப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அது. அந்த மாதிரி இந்த இதுல புரோட்டீனோட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிக் பீப்புள் இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு புரோட்டீன் கண்டிப்பா சேர்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஆனா அந்த ஒரு டயபெட்டிக் பீப்புளுக்கு புரோட்டீன் கொடுக்கறதுக்கு முன்னால அவங்களுக்கு புரோட்டீனூரியா இருக்குதா, மைக்ரோ ஆல்புமினூரியா இருக்குதா, அவங்களுடைய ரீனல் பாராமீட்டர்ஸ் நார்மலா இருக்குதா, பிளட் யூரியா நார்மலா இருக்கா, சீரம் கிரியேட்டின் நார்மலா இருக்கா, இதெல்லாம் நார்மலா இருந்தா தான் நம்ம புரோட்டீனை சஃபிஷியண்டா கொடுக்கலாம். நல்லாவே நார்மல் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இட் இஸ் எ மஸ்ட். கண்டிப்பா புரோட்டீன் கொடுக்கணும். புரோட்டீனோட நிறைய கொடுக்கணும். பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும், நம்மளுடைய மதுநாசினி கொடுக்கலாம், ஒமேகா கொடுக்கலாம், நிறைய பொருள், கால்சியம் கொடுக்கலாம், விட்டமின் சி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தால் இப்ப டயபெட்டிக் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ டயபெட்டிக்ஸ்ல வந்து புரோட்டீன் இஸ் நம்பர் 1 சப்ளிமெண்ட். அது கொடுத்தா இப்ப அதனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா இப்ப டயபெட்டிக்ஸ் ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா 5 வருஷத்துல ஒரு உறுப்பு பாதிக்கும். அதே மாதிரி 10 வருஷத்துல இன்னொரு உறுப்பு பாதிக்கும். உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளா பாதிச்சுட்டு வரும். அந்த மாதிரி உறுப்புகள் பாதிக்காம தடுக்கணும்னா டயபெட்டிக்ஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா புரோட்டீனும் கொடுக்கணும், ஃபைபரும் கொடுக்கணும், மதுநாசினியும் கொடுக்கணும், ஒமேகா கொடுக்கணும், பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும், விட்டமின் சி கொடுக்கணும், கால்சியமும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இஃப் இஸ் அனிமிக் அயனும் சேர்க்கலாம். ஸோ இவ்வளவு பொருட்களும் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த இதுல வந்து நம்பர் 1 புரோட்டீன் இஸ் அ மஸ்ட், ப்ரொவைடட் அந்த பேஷண்ட்டுக்கு எனி ரீனல் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தா ஏன் நம்ம கொடுக்கணும்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு மாத்திரம் கிடையாது. இது வந்து அந்த இண்டிவிஜுவலோட ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பாதிக்காம, நாளடைவுல பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க சொல்றோம். நெக்ஸ்ட் மேடம். டாக்டர், விமன் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. சோ கண்டிப்பா புரோட்டீன் இஸ் a must. ஆமா, புரோட்டீன் மாத்திரம் இல்ல, நிறைய பொருள் கொடுக்கணும்.
அதாவது இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி கண்டுபிடிக்கணும். எந்த காசுமே இல்ல அப்படின்னா புரோட்டீன் ஜென்ரலா கொடுக்கலாம். காசு இப்போ ஒரு டியூபல் பிளாக் இருக்கு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். காசை வந்து கரெக்ட் பண்ணாம நம்ம வந்து எந்த சப்ளிமெண்ட்மே கொடுக்க கூடாது. காசை கரெக்ட் பண்ணிட்டு இஃப் யூ ஆட் த சப்ளிமெண்ட் டெஃபினட்டா குட் ரிசல்ட்ஸ் வரும். இன்ஃபர்டிலிட்டிக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டியா இருக்கட்டும் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி ஆகும். தேர் ஷுட் நாட் பி எனி காஸ். நிறைய நேரம் 80% வந்து அன்னோன் காஸ் தான் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தாராளமாக புரோட்டீன் வந்து ஒரு பேஸ் மாதிரி, ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் பாடியில கண்டிப்பா புரோட்டீன் கொடுத்து தான் மற்ற சப்ளிமெண்ட்டை கொடுக்கணும். அது என்னெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தா புரோட்டீன் கொடுக்கலாம், டெய்லி கொடுக்கலாம், ஜின்சங் கொடுக்கலாம். நான் சொல்றது மென்னுக்கு சொல்றேன். ஜின்சங் கொடுக்கலாம், கோஎன்சைம் Q10 கொடுக்கலாம், வேற டெய்லி கால்சியம் கொடுக்கலாம், அனிமிக்கா இருந்தா அயன் கொடுக்கலாம், லேடிஸ்க்குனா ஒமேகா கொடுக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதோட அயன் ஆட் பண்ணிக்கிடணும். ஆன்டி அதாவது அந்த இன்ஃபர்டிலிட்டி கொடுக்கக்கூடியதுல புரோட்டீன், ஒரு மல்டிவிட்டமின், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், 1 இல்ல 2 ஆன்டி ஆக்சிடென்ட், ஜின்சங்கு பிளஸ் அயன், இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். டாக்டர் நெக்ஸ்ட் क्वेश्चन, கால் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் இருக்கு, சிவியர் ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு, இச்சிங் இஷ்யூஸ், ஸ்கின்ல அதிகமா இருக்கு, புரோட்டீன் கன்சியூம் பண்ணலாமா கேக்குறாங்க. இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோன் இருந்தால் அது வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன் தான். பொதுவா கால் பிளாடர்ல வந்து ஸ்டோன் இருந்து அது வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது ட்ரபிள்சமா இருக்குது, அப்டமன் பெயின் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கால் பிளாடர் ரிமூவ் பண்ணித்தே ஆகணும். இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஒன். கண்டிப்பா கால் பிளாடர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதை ஒரு ட்ரபிள் பண்ணா, ஒண்ணுமே ட்ரபிள் பண்ணலையா, லீவ் இட் ஆஸ் இட் இஸ், டோன்ட் டச் இட். அனாவசியமா இது பண்ண வேணாம். ஒருத்தருக்கு வந்து ஸ்டோன் இருக்கலாம், அதாவது ஏதாவது தொந்தரவு பண்ணாதான் டாக்டர்களே அதை இன்டர்வீன் பண்ணுவாங்க. தொந்தரவு பண்ணாம அதை எடுக்க மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இச்சிங் வருது அப்படின்னா தே ஹேவ் டு அனலைஸ். அதுக்கும் புரோட்டீனுக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ரிலேஷன். கால் பிளாடர் வந்து பைல் செக்ரீஷன், பைல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இது. ஸோ பேக், அதனால புரோட்டீன் வந்து அதுக்கு கொடுக்கலாமா, ஸ்பெசிபிக்கா கொடுக்கலாமான்னு கேட்டா நோ. ஜென்ரலா கொடுக்கலாம், ஜென்ரலா. பட் இச்சிங் அது இது சரியா இதை கொடுத்தா இது சரியா போகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே டாக்டர். சோ கவுட் இருந்தால் புரோட்டீன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். கவுட் இஸ் a hyperuricemic condition. கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பேஷண்டோட அசஸ்மெண்ட் பண்ணணும். எந்த நோயாளியா இருந்தாலும் சரி, இவருக்கு புரோட்டீன் தேவைதானா அப்படின்னு அசஸ் பண்ணணும். இஃப் தேர் இஸ் a protein gap, கண்டிப்பா புரோட்டீனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கணும், கேர்ஃபுல்லா கொடுக்கணும். என்னை கேட்டா 50% கொடுக்கணும். சப்போஸ் தேவையில்லைன்னா கவுட்டுக்கு பொதுவா புரோட்டீன் கொடுக்க கூடாது. நாங்க வந்து என்ன சாப்பிடுவோம், பட்டாணி சாப்பிடாத, சோயா சாப்பிடாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் இண்டிவிஜுவலுக்கு, பேஷண்ட்ஸுக்கு. கவுட்டுக்கு கண்டிப்பா புரோட்டீன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். புரோட்டீன் தேவையில்லைன்னா கொடுக்க வேணாம். ஓகே டாக்டர். சோ அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन டாக்டர், இதே மாதிரி தான் தைராய்டு பேஷண்ட்டுக்கும். என்னன்னா தைராய்டு பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு மாத்திரை காலையில 6 மணிக்கு சாப்பிடணும், 6 மணி நேரம் கழிச்சு புரோட்டீனை கொடுக்கணும். ஆனா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க டெஸ்ட் பண்ணணும், அது முக்கியம். T3, T4, TSH டெஸ்ட் பண்ணி அது நார்மல் லெவல் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் they can continue the same. நெக்ஸ்ட் மந்த். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருந்தால் புரோட்டீன் எடுக்கலாமா? தாராளமா. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிறது ஒரு ஹெல்த்தி டிஷ்யூவை இம்யூன் சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணுது சம் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மைஸ்தீனியா கிரேவிஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸே எடுத்துக்கிடுங்க. அது வந்து ஈவன் தைராய்டு கூட அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். அந்த ரொமட்டாய்டுனா அந்த கார்ட்லேஜை போய் டேமேஜ் பண்ணுது. ஸோ கார்ட்லேஜ் டேமேஜ் பண்ணா விடாம தடுக்குது கண்டிப்பா புரோட்டீன். அதாவது புரோட்டீன் இஸ் த பேஸ் நான் சொல்லிட்டேன், இட்ஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி. அதை சாப்பிட்டது மற்ற ஒமேகா இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் டு ப்ரிவென்ட் த டேமேஜ், நாட் த டிசீஸ் ப்ராசஸ் ப்ரிவென்ட் பண்ணதுக்கோ டிசீஸை கியூர் பண்றதுக்கோ நம்ம கொடுக்கறது இல்லை. எல்லாரும் தயவுசெய்து எல்லாரும் ஒன்று நோட் பண்ணணும், ஆல் த சப்ளிமெண்ட்ஸ் நாட் டு கியூர் த டிசீஸ், இட் இஸ் டு சப்ளிமெண்ட் டு ப்ரிவென்ட் த டிசீஸ் காம்ப்ளிகேஷன், டெஃபிஷியன்சி. இதைத்தான் ப்ரிவென்ட் பண்றோம் நம்ம. சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கிறது டிசீஸ்னால வரக்கூடிய மார்பிடிட்டியை குறைக்கிறதுக்காகவும் அதே சமயம் அதன் டிசீஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை தடுக்கிறதுக்கு தான் சப்ளிமெண்ட். இட் இஸ் நாட் அ மெடிசன், இட் இஸ் நாட் ஃபார் கியூர்.
ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கொடுக்கறது எப்படின்னா ஒரு புரோட்டீன் கொடுக்கலாம், ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுங்க. அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய மார்பிடிட்டியை இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் குறைக்கும், கண்டிப்பாக குறைக்கும். ஓகே டாக்டர். சோ PCOD and PCS, yeah, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், ரைட். இப்போ இது வந்து ரொம்ப காமனா யங் லேடிஸ்க்கு இருக்குது. இதுக்கு நான் முதல் ஒன்று சொல்லிடுறேன். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அன்மேரிட் கேர்ள்ஸ் கண்டிப்பாக இருந்தால் ஒன்லி வெயிட் ரிடக்ஷன் தான். வெயிட் ரிடக்ஷன், ஃபேட் ஃப்ரீ டயட்டு, எக்ஸசைஸ், இதுதான் இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நல்ல எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ். அதே மாதிரி வெயிட், என்ன ஒபிஸா இருந்தா கண்டிப்பா வெயிட் குறையணும். சப்போஸ் லீனா இருந்தா என்ன பண்ண அப்படின்னு அடுத்த கொஸ்டின். நிறைய பேருக்கு லீன் இண்டிவிஜுவலுக்கும் வருது. அப்படின்னா இது அவங்களுடைய டயட்ரி பேட்டர்னை மாற்றணும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிஸ்ஸா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு இதை சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிசிஓஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரு இட் இஸ் நாட் ப்ரூவ்டு, பட் ஐ ஹவ் ஒரு 3 பேஷண்ட்டுக்கு நான் பிசிஓடி பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா மதுநாஷினி கொடுத்துருக்கேன். புரோட்டீன் கொடுக்கலாம், அது கொடுக்கக்கூடாது இல்லை. புரோட்டீன் மதுநாஷினி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் சப்சைட் ஆயிடுச்சு அந்த சிஸ்ட். ஸோ யூ கேன் ட்ரை. ஏன்னா மதுநாஷினி வந்து பேங்க்ரியாட்டிக் நியூட்ரியன்ட், அது ஜிப்னிமிக் ஆசிட். ஸோ அது பேங்க்ரியாட்டிக் இருக்க பீட்டா செல்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும். ஸோ இன்டைரக்டா அங்கிருந்தா நமக்கு ஓவேரியன் சிஸ்ட் மல்டிபிளா ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு